ஆ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா, நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் உங்கள சந்திக்கிறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். ஆ என்ன அப்டின்னா, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு மூவி ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் டைம் மூவி ரிவ்யூ நான் பண்ண போறேன். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் ரிவ்யூலாம் பார்த்திருப்பீங்க. ஹாரி அண்ட் கேங் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு. கமெண்ட்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப என்னன்னா, கமெண்ட்ஸ் அது சரி இன்ஸ்டாகிராம்ல. நாங்க இன்ஸ்டாகிராம் ஓகே, ஓகே. ஃபைன். இப்ப நாடி, நானு, ஹாரி 3 பேருமே யூத் மூவி பார்த்திருந்தோம். ஆமா. ஜாயின் ம். பண்ணியிருக்கோம். சிங்கிள் வேர்ட்ல சொல்லணும் அப்டின்னா, படம் எப்டி இருக்கு அப்டின்னா, ஓகே. அதாவது ஒரு சம்மர் வெக்கேஷனுக்கு பார்க்குற மாரி ஒரு படமா இருக்கு. மத்தபடி இந்த படத்த பத்தி ஸ்பாய்லர்ஸ் இல்லாம நாங்க சொல்ல ட்ரை பண்றோம். ஆரம்பிக்கலாம் லைட்டா. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர்லாம் பார்க்குறோம். ஆமா, ஆமா, ஆமா. ஆனா ஸ்பாய்லர் உங்களுக்கு சொல்ற எப்படி அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு? அது ஸ்பாய்லர் சொல்ற அளவுக்கு அது வந்து திரைக்காவியம் எதுவும் கிடையாது. வழக்கமா கிடையாது. இருக்கிற கதை உண்மதான். தான். கரெக்ட்டு. வழக்கமா அதுல என்னென்ன மாரி புடிச்சிருந்துச்சுன்னு வேணா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கென்னோட ஆக்டிங் பத்தி பேசியாகணும். கென்னோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன் அப்டின்னா, ஒரு ஒரு ஸ்டார்டம் அப்டின்லாம் அந்த அவங்க அப்பா அந்த மாரிலாம் இல்லாம, சும்மா நார்மலாவே ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாரி நடிச்சுட்டு போயிருக்காப்ல. சூப்பரா இருக்கு. சில சீன்லாம் பார்க்கும்போது தனுஷோட சாயல்லாம் நல்லா எவிடென்ட்டா தெரியுது. வேற வழியே இல்ல. பட் ஆனா பார்க்க ரசிக்கும்படி நல்லா தான் இருக்கு. அது ஒண்ணும் குறை சொல்ல முடியாது. தெரிஞ்சு தானே ஆவணும். ஏன்னா அங்க தானே கத்துக்கிட்டு வந்திருக்காரு எல்லாமே. ஆமா, படம் ஆமா. நடிச்சது கரெக்ட்டு. தனுஷோட தனுஷோட தான் படம் நடிச்சான். தனுஷோட தான் டைரக்டிங் கத்துக்கிட்டான். ஸோ அது இருக்க தான் செய்யும். ம். கண்டிப்பா, கண்டிப்பா, பொண்ண கண்டிப்பா. அதை மறைக்கிறதுக்கு தான் எஸ்டிஆர் ஃபேனுன்னு போட்டாங்க அதுல. அது அப்ப ஏதோ கூட மறைக்க கரெக்ட். எஸ்டிஎஃப் ஃபேன் போட்டாங்க. அப்ப கூட மறைக்க அப்ப கூட மறைக்க முடியல. இந்த ஆக்ஷன் இருக்கே. ஆமா. அதாவது எல்லா ஃபேன்ஸையும் கவர் பண்ணி ஆகணும்ல. அத பார்க்கணும். ஏன்னா பையன் புதுசா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காப்ல. ஆ ம். இன்னொன்னு என்ன அப்டின்னா, அ உண்மையிலே ஸ்கூல் படிக்கிற பையன் போல தான் இருக்காப்ல. கரெக்ட்டா இருக்கு. ஆ ம். ஆனா ஏஜ்லாம் அப்பதான் செக் பண்ணி பார்க்குறேன். ஏஜ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல 25 கிட்ட நெனைக்கிறேன் 23, ஏஜ். 24. ஆமா ம். 23, 24 இருக்கும். பட் ஆனா ஸ்கூல் படிக்கிற பையன் மாரி இருக்காப்ல. அந்த பையனுக்கு மேட்சிங்காவே ஒரு 3 ஹீரோயின் போட்டுருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா, ஓகே. ஏதோ ஒரு ஸ்கூல் இது போயிருச்சு. ஸ்கூல் எனக்கு ஒரு ஹீரோயின்ஸ். சின்ன டிராபேக் என்ன ஆமா. என்ன என்ன ஃபீட்பேக்னா, கொஞ்சம் அகாடமிக் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற மாரி இருந்திருக்கலாமோ! அந்த கூட படிக்கிற பசங்க, நல்லா படிக்கிற பசங்களாவும், அ இவன் மட்டும் இந்த மாரி இருக்காம, இவன் வந்து கொஞ்சம் அந்த மாரி கொஞ்சம் இருந்திருந்தா, ஒரு மலையாளம் சினிமாவோட இது டச் இருந்திருக்கும்னு ம். எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா, அந்த கரியர் ஃபோக்கஸ்டா கொஞ்சம் கூட அந்த படத்துல ஒரு சப்ஜெக்ட் கூட எதுவுமே எக்ஸாம் எழுதி அந்த மாரி எந்த சீனுமே இல்ல. படம் ஃபுல்லாவே இருக்கு. பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸ்ல ம். இருக்கு. ஏன்டா ஆ 1077 மார்க் வாங்கியிருக்கான் அவன். அது முக்கிய கனகா முக்கிய அதான் சார் படிச்சவங்களுக்கு மார்க் ஏத்துக்கப்பட்டது. வராது. க- கனகா அதுதான் 1179 மார்க் வாங்கியிருக்கா. அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல ஏன்டா? அதாவது அது படம் ஃபுல்லா நாடி இருந்திருந்தா கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசியில மட்டும் அது வச்சா கண்ணுக்கு ஆமா, தெரியாம போகும். ஆனா ஆமா. படம் ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு லைட்டா. ஓகே, இந்த மாதிரி தான் போய் கடைசியில ஒரு திருந்தி வாழ போறான் அப்படின்றது ஃபீல் வந்து ம், படம் செகண்ட் ம். ஹாஃப்லயே வந்துருச்சு. ஆனா செகண்ட் இல்ல ஹாஃப் இல்ல வந்துருச்சு. இன்டர்வல் படம் சீன் கரெக்ட். வந்து இல்ல இல்ல அந்த சீன்லயே வந்துருச்சு. ஒரு ஸ்பாய்லர் மாரி தான் இருக்கும் இது. அந்த அவங்க அம்மா அப்பா ஒரு 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 ஃபங்ஷனுக்கு ஒண்ணு போவாங்கல்ல. அந்த சீன்லயே இந்த ஃபீல் குடுத்துட்டாங்க. ஆ அந்த சீன் வந்து ஆமா. கரெக்ட், கரெக்ட், ஃபர்ஸ்ட் கரெக்ட். ஹாஃப்ல அந்த ஒரு சீன் மட்டும் தனியா இருக்கும். அப்பவே நமக்கு இது இதான மாரி தான் இருக்கும். ஆமா. அதே மாரி அந்த ஆக்டிங்கும் அவங்க ஆ, ஆ. இன்டர்வல் சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கரெக்டா பெர்ஃபெக்ட்டா ஆமாமா. குடுத்திருந்தாங்க. செமையா இருந்தது இன்டர்வல் சீன். ஆனா படத்திலேயே பார்த்தா எனக்கு இன்டர்வல் சீன் வந்து நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்க மாதிரி இருந்தது. நல்ல கனெக்ட். அந்த ஆனா கனெக்ட் என்ன கிளைமாக்ஸ்ல கொண்டு போனது நல்லா இருந்துச்சு. 30 வயசுல இருக்க நம்மள மாதிரி கிழடுகட்டைகளுக்கெல்லாம் அது பிடிக்காதுன்றது மட்டும் தெரியுது. பிடிக்கல. கனெக்ட் ஆமா, ஆகாது. ஆமா. கனெக்ட் ஆகாது. கனெக்ட் ஆகாது. 18 வயசுல இருந்து 28 வயசு, இந்த 29 வயசு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டா லேண்ட் ஆகும்னு நான் 28, ஃபீல் பண்ணேன். 28, 29 கூட இல்ல. நான் ஒரு 25 வரைக்கும் தான் லேண்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஆமா ஆமா. அவ்வளவுதான். ஆனா மெயின் மெயின் 2 விஷயம் பாராட்ட வேண்டியது இந்த படத்துல என்னன்னா, ஒண்ணு ஜிவி பிரகாஷோட மியூசிக், அதேதான். அதான் சொல்ல வந்தேன். அதான் சொல்ல வந்தேன். கரெக்ட். செகண்ட் சினிமோட்டோகிராஃபி. சாரி, எனக்கு சினிமோட்டோகிராஃபி யார் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா இது புதுசு வந்து தான் யாரோ. ஆமா புது புது டைரக்டர் பண்ண மாதிரியே இல்ல. ஏன்னா ம். சூப்பரா இருந்தது படம். ஃப்ளோவாவுமே வச்ச ஆங்கிள் எல்லாமே செம்மையா இருந்தது. அதனால இது ஒரு புது டைரக்டரா பண்ணாத ஃபீல் வந்ததுக்கு மெயின் ரீசன் நல்ல சினிமோட்டோகிராஃபரை போட்டிருக்காங்க. அண்ட் நல்ல ஜிவி ம். பிரகாஷ் மட்டும் இல்லைன்னா இந்த படம் உண்மையிலேயே கிரிஞ்ச் ஆயிட்டு ஆமா. இருந்திருக்கும். கரெக்ட், கரெக்ட். அதான் மீம் வந்துட்டு இருந்துச்சு. எஸ்கேக்கு எப்படி ஒரு அனிருத்தோ அந்த மாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெரியல மேபி. பரவால்ல. அதாவது எனக்கு என்னன்னா டெக்னிக்கலா படம் ரொம்ப பிரில்லியன்ட்டா பண்ணியிருந்தாங்க. கென்னோட எல்லா ஒர்க்குமே உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ற மாரி இருந்துச்சு. ஏன்னா, இந்த மாரி ஒரு கேட்டகரில தான் நம்ம
விஜய் சேதுபதி அவரோட பையனும் இருக்காப்ல. பட் ஆனா அது நம்ம யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. பட் சொல்ல வரேன். ஓகே நல்லாவே இருந்துச்சு. ஃபேமிலியோட இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு பார்க்க வேண்டிய இல்ல. ஓகே ஒரு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆனா இதுல மெயின் இன்னொரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா அந்த ட்ரெய்லர் வந்து சூப்பரா ம். இருந்தது. அந்த ஆழ்தோட்ட கரெக்ட். பூபதி பாட்டு போட்டு செம ஹைப் ஏத்திட்டாங்க. ம். அது ஏதோ அது புது கரெக்ட். பையன் தான் எடிட் பண்ணா அப்படின்னு சொன்னானுங்க ட்ரெய்லர் ம். வந்து செம்மையா இருந்தது. அதுவே மிகப்பெரிய ஒரு க்ரௌட் புல்லரா இருந்தது. ட்ரெய்லர் அப்புறம் அந்த ம். முட்டை கலக்கி பாட்டு. முட்டைக்கலக்கி இ- முட்டைக்கலக்கி தானா ஆமா. இன்ஸ்டாகிராம அது திறந்தாலே ஆமா. கலக்கிறாங்க. கலக்கிறாங்க. ஆமா. ஆமா. ம். இந்த 2 மட்டும் இல்ல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு படம் ரொம்ப இதுவா தான் இருந்திருக்கும். ஆனா ஒரு ம். மாதிரி நல்லா முடிச்சிட்டாங்க. இந்த நீட்டா ஒரு ஸ்பூன் அப்படின்ற மாதிரி கரெக்டா அளவெடுத்து போட்டு முடிக்கும் போது ம். கரெக்டா தச்சு முடிச்சு விட்டாங்க. கரெக்ட். அதுதானே எனக்கு ஒரு இது. படம் ஃபுல்லா எதுவுமே இல்லாம சுத்திட்டே இருந்து கடைசியில பார்த்தா ஸ்கூல்ல ஒரு டாப் 10ல வந்துடுறான். அதுவும் இல்லாம பேரண்ட்ஸ் சென்டிமெண்ட் அதுதான் போட்டு அதுதான் அஹ் அதுதான் பாலாஜி. டைஜஸ்ட் இந்த மாதிரி பண்ண முடியாத பார்க்க ஒரு விஷயம். இந்த மாதிரி பார்த்தாலே முடிய மாட்டேங்குது. ம். 356 மார்க் எடுத்து நாங்க இங்க ஏங்க வருஷம் ஃபுல்லா படிச்சிருந்தோம். இப்படி ஒரு மாசம் படிச்சிருந்தா இல்ல அதுவும் அதாவது 1000க்கு மேல டாடி நீ யோசிச்சு பாரு. சைக்கிள் டெஸ்ட் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு போட்டு பாடா படுத்தி படுத்தி எத்தனை டெஸ்ட் அதெல்லாம் தாண்டி வந்து நம்மளால பாத்துக்கிற நம்ம தெரியும் சொல்ல விரும்பல. சரி. அவன் எந்த ஆமா. டெஸ்டும் பாஸ் பண்ணிருக்க மாட்டான். ஆனா டக்குன்னு எனக்கு அதான் அதான் டாப் 10ல ஒரு இருக்கும்போது மாசத்துல ரொம்ப ஆச்சரியம். ஆமா. டாப் 26 சாரி எங்களோட கிளாஸ் ஸ்ட்ரென்த் 26 அதனால 26 டாப் 26ல இருந்து 20 நகர முடியல எங்களால. ஆமா ஆமா இவன் எப்படிதான் 9வது ரேங்க் எப்படி போறான். வந்தாலும் தெரியல. சரி பரவாயில்ல ஒரு படத்துல அது பரவாயில்ல. ஓகேதான். ஆமா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். ஆமா இந்த இடத்துல நாங்க வந்து யாரை மிஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம கோடாங்கி ரிவ்யூ மிஸ் பண்றோம். கோடாங்கியோட ஃபேன்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க உள்ள கீழே. கோடங்கி இல்லாதனால நீங்களே கோடங்கியா மாதிரி வந்திருக்கீங்களா அப்போ? வந்திருக்கேன். சாம கோடாங்கினால 10:50க்கு வந்திருக்கேன் இப்ப. ஆனா படம் ஓவரால் உண்மையிலேயே காஸ்டிங்கும் நான் பாசிட்டிவ் சொல்லி ஆகணும். ஏன்னா தேவதர்ஷினி, சூரஜ், கென்னு, அப்புறம் சிறை படத்துல ஹெட்மிஸ்டர் கூட அனிஷ்மா அனிஷ்மா, ஹெட்மிஸ்டர் கூட அவங்க நளினி அவங்க. ஸோ கேஸ்டிங்குமே இப்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டிருந்திருக்கானுங்க. ஏன்னா இது ஷார்ட் நல்ல ஓடுற படம் தான் அப்படின்ற மாதிரி கேஸ்டிங் எடுத்து போட்டிருக்கானுங்க. மெயின் ஒரு நல்ல பேக்கேஜா இருக்கு. படம் அங்கங்க பிசுறு தட்டினாலுமே ஏதோ ஒண்ணு பண்ணி ஒரு பேக்கேஜா கொண்டு வந்து நிறுத்திட்டானுங்கன்றதுதான் ஒரு பாசிட்டிவ் சைடா இருக்கு. எனக்கு சில இடத்துல லைட்டா தூங்குற மாதிரி வரும்போது கொஞ்சம் எழுப்பி விட்டுறானுங்க. அதுக்கு ஜிவியும் ஒரு காரணம். அதாவது படத்துல வந்து 1/4 மணி நேரம் இல்ல 20 நிமிஷத்துக்கு ஒருக்க ஒண்ணு ஜிவி போட்ட பாட்டு ஓடுது இல்ல பழைய பாட்டு ஓடுது. ஏதோ ஒரு பாட்டு ஓடினே இருக்குது. நம்மள எழுப்பிக்கிட்டே இருக்கு. அது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். ஆனா கரெக்டா அங்கங்க சீன் வச்சிருக்கானுங்க. சரி எந்த இடமே ஐயோ என்னடா இவ்வளவு போர் அடிக்குதுன்னு இல்லாம நம்மளே ஒரு 20 வயசா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரு மாதிரி போர் ஆகுதுன்னு நினைக்கும் போது டக்குன்னு ஒரு ஒன்லைன் கவுண்டர் இல்லாட்டி இந்த ஒரு இது ஸ்பாயிலர் சீன் தான். என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு அந்த ஃபைட் சீன் மாதிரி ஒண்ணு அந்த மாதிரி டக்குன்னு ஒரு ஹியூமர் நல்லா போர் அடிக்கிற மாதிரி போகுதுன்னு நினைக்கும் போது அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருந்ததுனால ஓரளவுக்கு அப்படியே போயிடுச்சு. கலெக்ஷன் வைஸுமே பார்த்தா நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படின்னாங்க. 3 crores எடுத்திருக்க படம் தான். ஆனா நல்லா செலவு பண்ணிருக்கானுங்க. எல்லா ஒரு ஃப்ரேம்லயும் பார்த்தா ஒரு 500 பேராவது இருக்கானுங்க ஃப்ரேம்குள்ள. ஒரு 100 பேரு ஸ்கூல் பசங்க மீது அங்கிட்ட இங்கிட்டு பார்த்தா நல்லா செலவு பண்ணி யாரும் எடுத்திருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமுக்கு ஒரு 3 crores 4 crores செலவு பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஃபர்ஸ்ட் நாளே 3.4 crores சம்திங் கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு இருக்கானுங்க. அதுக்கு இன்னொரு நான் என்ன காரணமா இருக்குன்னு நான் சொல்றேன்னா துரந்தர் படம் வந்து ஹிந்தியில மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சு. தமிழ்ல ரிலீஸ் ஆக லேட் ஆயிடுச்சு. பிளஸ் நிறைய இடத்துல சப்டைட்டில் இல்லாம ஹிந்தியில போட்டதுனால யூத் உள்ள இறங்கிடுச்சு. நாங்க எப்படி இருந்தாலும் பாசிட்டிவ் தானே. பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அதனால 3.4 crores கலெக்ட் பண்ணிருக்கு டே 1லயே. அப்படிங்கும்போது இப்போ டே 3 தாண்டி ஓடி இருக்கு. ஆல்ரெடி 12 crores பக்கத்துல கலெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய பாசிட்டிவ் சைன் தான். ஏன்னா நமக்கு அந்த செட் ஆஃப் ஹீரோஸ்க்கு அடுத்து செட் ஹீரோஸே இல்ல பெரிய புல் பண்ற மாதிரி. 25 வயசு 20 வயசு பசங்க வந்தாதான் அவ்வளவு தூரத்துக்கு நம்ம கொண்டு போக வேண்டாம். பட் ஆனா ஆக்டிங் சூப்பரா இருக்கு. இதே மாதிரி டான்ஸ் சொல்லி ஆகணும்.
தரமா இருக்கு டான்ஸ். உண்மையிலேயே நல்லா பவர்ஃபுல்லா இருக்கு. சூப்பரா நமக்கே இருந்தது எதிர்த்து டான்ஸ். ஆடணுங்கிற மாதிரி ஒரு டான்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இது வந்து அடுத்த படத்துல எந்த மாதிரி வேரியேஷன் கொடுப்பாப்ல அப்படிங்கறத நம்ம ஆமா கண்டிப்பா பார்த்தாகணும். இல்ல இந்த இது வந்து ஏஜ்ல ஒரு ஜாலி படமா போயிடுச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் நல்ல கதைகளோட வந்துடுறான். இது கண்டிப்பா ரீச் ஆவாரு. லான்ச் ஆமா. வந்து இது சூப்பர் லான்ச் இல்ல, 10 கோடி ஆமா. படம்ன்றது பெரிய லான்ச் தான். சோ இதுல இருந்து அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணிட்டாருன்னா சூப்பரா இருக்கும். நிறைய அடுத்து அந்த மாதிரி ஆனா 25 years, அடுத்த 30 years வருஷத்துல அதெல்லாம் வரும். சிம்பிளா என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, கென் என்ன பண்ணிருக்காப்ல அப்படின்னா, எனக்கு ஆடவும் தெரியும், பாடவும் தெரியும், பாடவும் நடிக்கவும் தெரியும், தெரியும், fight நடிக்கவும் பண்ணுவேன், தெரியும், எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி லிரிக்ஸ் அந்த எழுதுவேன், செட்டப்ல டைரக்ஷன் ஒரு பண்ணுவேன். டேரக்டர்ஸ்ட ஒரு செட்டப் அடுத்த யாராவது ஒருத்தர் அப்ரோச் இந்த பண்ணா காலத்து இந்த படத்தை இந்த போட்டு நீங்க காலத்து பாத்துட்டு பேசுங்க அப்படின்னு. அதான் இந்த காலத்து டிஆர்னு நிரூபிக்கிறாரு. கரெக்ட் கரெக்ட். ஆனா நல்லா ரொம்ப பாசிட்டிவ் என்னன்னா நல்லா ஒர்க் ஆகுற கதையை எடுத்திருக்காங்க. நீட்டா லாஸ்ட்ல வந்து ஒரு எமோஷனோட பேக் பண்ணிட்டா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷனை நல்லா பேக் பண்ணி சர்வ் பண்ணிருக்காங்க. அது ஆல்ரெடி ஒர்க் ஆகுற ஃபார்முலா தான். கேடி பில்லா கில்லாடி ரங்கா அந்த டான். முன்னாடி காலத்துல இருந்து தொன்று தொற்று அந்த ஃபார்முலா தான் வந்துட்டு ஆமா, இருந்தது. ஆமா, ஆமா. அதனால தொன்று தொட்டு அதே ஃபார்ம் இப்போ ரீசெண்டா பார்த்தா டான். அது காலேஜ், இது ஸ்கூலு. கூல் அவ்வளவுதான். கரெக்ட். அவ்வளவுதான். அந்த மாதிரி அந்த ஃபார்முலா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அதே ஃபார்முலாவை பிக்கப் பண்ணி நீட்டா நல்ல ஒரு படமா கொடுத்துருக்காங்க. மென்மேலும் படத்துக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு கென்னுக்கு. கென் ஃபேன்ஸ் சார்பாக நவீன் படம் வந்து ஒன்ஸ் பார்க்கலாம். அது ரொம்ப போர் அடிக்காம அப்படியே ஒரு என்டர்டைன்மெண்டா போகுது. அவ்வளவுதான். பார்க்கலாம். வேலையே இல்ல, சாட்டர்டே அண்ட் சண்டே காலையில ஈவினிங்ல வேலையே இல்லாம சில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா போய் நல்ல ஒரு ஏசி காத்து உட்காந்துட்டு பெரிய மனசை போட்டு குழப்பிக்காம ஏசி காத்துல உட்காரணும் அப்படின்னா இந்த படத்துக்கு போயிட்டு ஏசி காத்த வாங்கிட்டு ஒரு 2.5 மணி நேரம் ஓட்டணும். அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை பார்க்கலாம். சீரியஸா பொழுது போகும். அதாவது கண்டிப்பா சொல்றேன், நீங்க குடுக்கற காசு ஒர்த்தா இருக்கும். அவ்வளவுதான். அதான் பாக்கணும். அதுக்கு ஒருத்தரா ஒரு படமா தான் இருக்கும். ரொம்ப இல்ல, ஓகே. இப்ப வர்ற பல படத்துக்கு இது எவ்வளவோ தேவையில்லை. நல்ல அது என்னவோ சொல்லலாம். அது எதுவும் பேர் சொல்ல விரும்பல நாங்க. ஆனா ஏதோ பரவாயில்ல. சரி, இதோட இந்த ரிவ்யூ முடிச்சுக்கிறோம். அடுத்த ரிவ்யூல உங்களை நாங்க சந்திக்கிறோம். கென்னர் ஃபேன்ஸ் சார்பாக வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நவீன், பாலாஜி and ஹாரி. ஓகே பாய். ஊர் சுத்தி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்